சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று உனக்கு இருளில் ஒளிந்து கொண்டு இருக்கும் ஒரு துரோகியை வெளிச்சத்தில் காட்டுவதற்காக வந்தேன். பல காலமாக உனக்கு செய்வினை செய்தவன் யார் என்று தெரிந்து கொள்ள நீ ஆசைப்பட்டாயல்லவா? அவனை இன்று நான் உனக்கு முழுமையான அடையாளத்தோடு அடையாளம் காட்ட வந்துள்ளேன். நம்பியவர்களுக்கு துரோகம் செய்யும் துரோகி உன்னை சுற்றித்தான் வலம் வந்து கொண்டிருக்கிறான். நல்லவன் என்ற முகமூடியை போட்டு கொண்டு சிரித்த முகத்தோடு முகமூடியை போட்டுக்கொண்டு அந்த முகமூடிக்குள் அவனின் உண்மையான ரூபத்தை காட்டிக் கொண்டிருக்கிறான். எதுவும் தெரியாமல் அவன் செய்வது நல்லது என நினைத்து கொண்டிருக்கிறாய். நீ இப்படித்தான். நீ அவனை நம்பி அவன் இல்லத்தில் நீ கை நினைக்கும் பொழுது நீ சாப்பிட்ட உணவில் அவன் உனக்கு செய்வினை செய்திருக்கிறான். இப்பொழுது கூட இந்த நொடியில் கூட உனக்குள் அது இருந்து கொண்டு தான் இருக்கிறது. நீ படும் வேதனையில் அதுதான் அதனுடைய வேலைதான். அது உனக்குள் இருக்கும் வரை உன் வாழ்க்கை இப்படித்தான் இருளாக இருக்கும். அதை வெளிச்சமாக மாற்ற என்ன சாயப்பா வழி என்று நீ கேட்கிறது எனக்கு தெரிகிறது. தெய்வத்தை நீ இருக்க பிடித்து கொண்டே இருந்தால்தான் இவனிடம் இருந்து, இவன் செய்த செய்வினையிடம் இருந்து உன்னை முழுமையாக காப்பாற்ற முடியும் என்பது உண்மை. உனக்கு செய்வினை செய்தவனின் முகத்திரையை கிடிக்க வேண்டும். அவன் போட்டுக்கொண்டிருக்கும் அந்த முகமூடியை கிடித்து முகமூடிக்குள் இருக்கும் அவனை வெளி வட்டாரத்திற்கு காட்ட வேண்டும். அப்பொழுதுதான் உனக்குள் இருக்கும் அந்த செய்வினை முழுமையாக அழியும் என்பது சத்தியத்திலும் சத்தியம். உன்னையும் உன் வாழ்க்கையையும் கெடுத்து வேடிக்கை பார்க்கும் அடையாளம் சத்தியமான ஒன்று. இழந்ததை அனைத்தையும் பல மடங்கு உயர்த்தி கொடுப்பேன். வாழ்க்கையில் நிம்மதி என்று அனுபவித்து பல காலங்கள் தாண்டிவிட்டு வந்துவிட்டாய். அந்த நிம்மதியையும் நீ இழந்த அத்தனை பொருளாக இருந்தாலும், வழியாக இருந்தாலும், உறவுகளாக இருந்தாலும் அத்தனையும் உனக்கு நான் திருப்பிக் கொடுக்கின்றேன். இது உன் சாயப்பாவின் சத்தியம். இப்பொழுது அவனின் அடையாளத்தை கூறுகிறேன், கவனமாக கேட்டு தெரிந்து கொள். அவன் எப்படி இருப்பான் என்று தெரியுமா? முரட்டு ஆளாக இருப்பான். முறுக்கு மீசை வைத்திருப்பான். அவனை பார்த்தாலே அவனிடம் எதிர்மறை சக்திகள் அதிகமாக இருக்கும். அவனை பார்ப்பவர்கள் அவன் கண்களை கூட பார்க்க முடியாமல் தலை குனிந்து நடப்பார்கள். அத்தனை எதிர்மறை சக்திகளை அதிகமாக வைத்துக்கொண்டு நம்பியவர்களுக்கு துரோகம் செய்து கொண்டு நம்பிய குடும்பத்தை கெடுத்து கொண்டிருக்கும் அவனின் அடையாளத்தை தெரிந்து கொண்டாயல்லவா? நீ அது மட்டுமல்லாமல் அவனின் முகத்திரையை கிழித்து உனக்குள் இருக்கும் அவன் செய்த செய்வினையை அழித்து உன்னை வாழ வைக்க இதோ நான் வந்துவிட்டேன். உன்னை காப்பாற்றுவது முதல் வேலை. உன்னிடம் இருக்கும் செய்வினையை அழிப்பது என் கடமையாக எடுத்துக்கொண்டேன். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.